அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கு. இந்த வருடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதிலும் குறிப்பிட்டு இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ராசிகளுக்கான பலன்களும் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதோடு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு லட்சியமாக என்ன நினச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளணும், அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். சரி, நாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி இந்த வருடத்தில் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை அதிகமான அக்கறை காட்டுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னும் புத்தாண்டின் தொடக்கம் முதல், அதாவது தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்களுடைய ராசிக்கு 10ல் கேதுவும் நான்காம் வீட்டில் ராகுவும் நீடிக்கிறதால உங்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உள்ளாவீங்க அப்படின்னும், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், சம்பள பிரச்சனை, மறைமுக நெருக்கடிகள் வந்து ஆனால் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. சேமித்து வைக்கிறதுல தேனீக்களை போல, செலவழிப்பதில் ஒட்டகத்தை போலவும் குணம் கொண்டவங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களை சொல்கிறாங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம், சம்பள பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தாயாருக்கு முதுகு தண்டு வடத்தில் வலி, தலை சுற்றல் வந்து செல்லும். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் நீங்கள் பேசாமல் போகிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் சாலையை கடக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் 18/5/2025 முதல் வருடம் முடியும் வர ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது அமர்வதால் பிதுர்வழி சொத்து பிரச்சனை தலை தூக்கும் அப்படின்னும், தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வரக்கூடும் என்றும், அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள், மூட்டு வலி வந்து சேரலாம். ஆனாலும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கி போகும், பயந்துக்க வேண்டாம். ராகு 9ஆம் வீட்டில் அமர்வதால் பயம், படபடப்பு நீங்கும், மனோபலம் அதிகரிக்கும், தள்ளி போன விஷயங்கள் முடியும், இளைய சகோதர வகையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மேலும் உங்களுக்கு ஷேர் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அக்கம் பக்கத்தினருடன் அளவாக பேசி பழகுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டக்கூடிய முயற்சிகளில் இறங்குவீங்க. இது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. சொந்த ஊர் விசேஷங்களில் நீங்கள் முன்னின்று அனைத்துமே நடத்துவீங்க. உங்களுடைய முதல் மரியாதை கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக நீங்கள் ரொம்பவே அலைச்சல் ஏற்படுறதுக்கான நாட்களும், டென்ஷன் ஏற்படுறதுக்கான நாட்களாகவும் இருக்கலாம். மேலும் வேற்று மொழி பேசுபவர்கள், வெளிநாட்டவர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அலுவலகத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த வருடம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் பிறப்பு முதல் 13/5/2025 வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் நிற்பதால் வேலை சுமை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. வீண் சந்தேகங்களால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க நேரிடலாம். பண பற்றாக்குறையை போக்க கூடுதலாக உழைக்க நேரிடலாம். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். வங்கி காசோலையில் முன்னேற கையொப்பமிட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முன்னவே நீங்கள் கையெழுத்து போடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 14/5/2025 முதல் வருடம் முடியும் வர, அதாவது அப்போ இருந்து இந்த வருடம் முடியும் வர ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை பார்க்க இருக்கிறதால உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு உங்களுக்கு மறைந்து கிடக்கக்கூடிய திறமைகளை கூட வெளிப்படுத்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். தள்ளி போன திருமணம் கூட கைகூடி வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டக்கூடியது, இவை எல்லாமே உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி போகும். மருத்துவ சிகிச்சைக்கு பின்னும் குழந்தை பாக்கியம் தாமதமாகியதே என்ற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். இந்த வருடத்தில் வாரிசு உங்களுக்கு உருவாகும். அதாவது வாரிசு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடத்தில் அது உருவாகும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியம் சீராகும். ஏதோ ஒன்றை இழந்தது போல இருந்த நிலை மாறி உற்சாகம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கட்டிட வேலைகளை தொடங்குவீங்க. வங்கி கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்த்தவர்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மேலும் சொந்த பந்தங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இனி செயல்படுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இந்த புது வருட தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறதால சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான தீர்வு காண்பீங்க. இது மட்டும் இல்லாமல் வேற்று மதத்தினர் உதவியால் உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்தை விற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக அது விற்க முடியலையே, நமக்கு நினைச்ச ஒரு விலைக்கு வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வருடத்தில் உங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 29/3/2025 முதல் சனி பகவான் 4ஆம் வீட்டில் சென்று அமர்வதால் இந்த காலகட்டத்தில் வேலை சுமை, வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் இவை எல்லாமே வரக்கூடும். தாயாருக்கு சற்றே உடல்நலக்குறைவு ஏற்படும். திடீரென பண பற்றாக்குறை குறைந்து வந்து உங்களுக்கு இருந்து வரலாம். வியாபாரிகளே வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த நிறைய விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதாவது விளம்பர ரீதியாக நிறைய விஷயங்களை மேற்கொள்வீங்க. பக்கத்து கடைக்காரருடன் இருந்த கருத்து மோதல்கள் எல்லாம் விலகி போகும். வேலையாட்களினுடைய தொந்தரவு குறையும். கெமிக்கல், கமிஷன், வாகன உதிரி பாகங்கள் இவை இந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அரசு கெடுபிடிகள் தளரும். பங்குதாரர்களுடைய துரோகங்களை மறந்து பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களை மாற்றுவீங்க. புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய சரக்குகள் விற்று தீரும். தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றிவிட்டு அனுபவ மிகுந்தவர்களை பணியில் அமர்த்துவீங்க. புதிய தொழிலில் கால் பதிக்கக்கூடிய முன் அனுபவசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. புதிய பங்குதாரர்களுடன் இணைந்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி காண்பீங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் கூட உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். சக ஊழியர்களுடன் இருந்த பணிப்போர் நீங்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். வேறு சில வாய்ப்புகளும் வரும். மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற நீங்கள் சிலர் நீதிமன்றம் செல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த புத்தாண்டு வருஷம் பல சோதனைகளை தந்தாலும் கூட நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அதே போல் பணப்புழக்கம், செல்வாக்கோடு பதவியும் தருவதால் இது உங்களுக்கு நல்ல ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டிமடம் அருகில் இருக்கக்கூடிய பூவராக சுவாமியை, அதாவது வராக அவதாரம், சனிக்கிழமையில் இந்த கோவிலுக்கு சனிக்கிழமையில் சென்று வணங்கிட்டு வாங்க. துளசி நட்டு பராமரிச்சுட்டு வாங்க. முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் சில பிரச்சனைகள், தடைகள் இருந்தாலும் கூட எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வியூவர்ஸ்.